திருப்பி எல்லாத்துக்கும் இந்த மீடியா சமுதாயத்துக்கு வணக்கம். நாம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்கு பரபரப்பாகும் போது என்ன சூழ்நிலை இருந்துச்சோ அதை விட நல்ல பரபரப்பில் இன்னைக்கு இருக்கோம். உங்களுக்கு இந்த வழக்கு வெளியே வருவதற்காக முதல்ல ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது நம்மளோட கிளைண்ட் தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இது சம்பந்தமாக எஸ்பி ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் 2019 காலகட்டங்களில் இந்த வழக்கை பதிவு செய்வதற்காக நம்ம இந்த இடத்துல வந்தோம். உங்களுக்கு அன்னைக்கே தெரியும். இப்போ என் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டர் குரு, இவர் பரமகுரு, பொள்ளாச்சி சார்ந்தவர். இவர் தாமு, இவங்கெல்லாம் தான் நவாஸ், இவங்கெல்லாம் தான் இந்த வழக்கை முதல்ல காவல்துறைக்கு கொண்டு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஒன் ஆஃப் த விட்னஸ். இப்போ நம்ம சொல்லலாம், ஏன்னா கேஸ் முடிஞ்சிருச்சு. இவர் ஒன் ஆஃப் த விட்னஸ் இந்த சாட்சி கேஸில். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த வழக்கு நாம் ஏன் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நம்ம நினச்சோன்னு சொன்னோம்னா, இந்த மாதிரியான கொடுமைகள் வேற எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வழக்கை முதல்ல அந்த பெண்ணை வச்சு நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இதோடைய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த வழக்கை முதல்ல அந்த பெண்ணை வச்சு கொடுக்குறோம். இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு சிலருக்கு நன்றி தெரிவிச்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். யாருக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, சிபிசிஐடி ஆகட்டும், காவல்துறையிலிருந்து இந்த வழக்கு சிபிசிஐடி கை மாறினதுக்கப்புறம் அதை விசாரித்த சிபிசிஐடி ஆகட்டும், அதை தொடர்ந்து இந்த வழக்கை திறம்பட நடத்திய சிபிஐக்கும், இந்த வழக்கை குறித்து இந்த வழக்கை கோர்ட்டில் திறம்பட வாதாடிய சிபிஐனுடைய வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாகவும் இன்னும் இந்த தவறுகளை எல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்காக இந்த அமைப்பு சிபிஐங்கிற ஒரு அமைப்புக்கும், இதை சரியா விசாரிச்ச சிபிஐக்கும், அதை கோர்ட்ல கரெக்டா எவிடன்ஸ் எடுத்து வச்சு ஆர்கியூ பண்ணி எவிடன்ஸை விட்னஸஸை டியூட் பண்ணி விட்னஸஸ் கொடுக்க வச்ச சிபிஐயோடைய பிபி சுரேந்திர மோகன் சாருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், 2019 பிப்ரவரி மாதம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நாங்கள் 24/2/2019 இந்த வழக்குக்கு நாங்கள் ஒரு 4 பேரை குறிப்பிட்டு இந்த வழக்கில் புகார் கொடுக்குறோம். அதில் 3 பேர் அடுத்த நாள் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஒருத்தர் மட்டும் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாரு. அட்மிட் ஆகிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. இந்த வழக்கு பரபரப்பு காரணமாக இருக்கக்கூடிய A2 திருநாவுக்கரசு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இந்த வழக்கில் அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் போட்டது தான் இந்த வழக்கினுடைய பரபரப்பினுடைய முதல் படி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வழக்கு அவர் சொல்ல வந்த காரணம் என்னன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த போலீஸை புகார் கொடுத்து போலீஸ்ல நிர்பந்தித்து இந்த வழக்கை பதிவு செய்து எங்களை எல்லாம் கைது பண்ண சொல்லி நிர்பந்திக்கிறாங்க அப்படிங்கிற தோணியில தான் அவர் திருநாவுக்கரசு ஃபர்ஸ்ட் அந்த ஆடியோ போடுறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், 24/2/2019 இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாங்கள் முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காகத்தான் பேசுறோம். முதல் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பேர் குறிப்பிட்டு 4 பேர் பேர் குறிப்பிட்டு மட்டும்தான் நம்ம கம்ப்ளைண்ட் தரோம். ஏன்னா எங்க சகோதரி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சகோதரி இவர்களுடைய அந்த சதி வலையிலிருந்து மீண்டவங்க. இந்த சதி வலையிலிருந்து மீண்டு வெளி உலகத்துக்கு இவங்களை பத்தி குற்றவாளிகளை அடையாளம் காமிக்க வேணுங்கிறதுக்காக முதல்ல கொஞ்சம் தயங்கினாங்க கூட, பிற்காலத்தில் அவங்களுடைய குடும்பத்தையும் சூழ்நிலையெல்லாம் மீறி அவங்களுடைய இந்த சமுதாய கட்டமைப்பை மீறி முதல் புகார் கொடுக்கறதுக்கு அந்த சகோதரிய அவர்களுடைய சகோதரியினுடைய நண்பர் நண்பர்கள், அந்த சகோதரியோட நண்பருடைய நண்பர் தான் இவங்கெல்லாம் பொள்ளாச்சியில் இருந்தவங்க. இவங்க எல்லாம் தான் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ விட்னஸா ஒருத்தர் இருக்காரு. இந்த வழக்கை பதிவு செய்வதற்காக முதல்ல எடுத்து போராடக்கூடிய சகோதரனுடைய நண்பர்கள் தான் இவங்கெல்லாம். இவங்க இந்த புகார் கொடுக்க வைக்கிறதுக்காக நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். புகார் கொடுத்தா உங்களோட ஐடென்டிட்டி வெளியே போகாது, இந்த புகார்னால உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். அதை இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ காப்பாற்றி கொடுத்துருக்காங்க.